அதிமுக பாஜகவினுடைய இந்த தொகுதி பங்கீடு குறித்தான பேச்சுவார்த்தை இன்றைக்கு துவங்க இருக்கிறது. இன்றைக்கே முழு முடிவும் தெரியவில்லை என்றாலும் முதற்கட்டமாக இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றது பத்திரிகையாளர்களுடைய பார்வையாக இருக்கிறது. அடுத்ததாக திரு சுவாமிநாதன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார், அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். இன்னைக்கு இந்த தொகுதி பங்கீடு அதிமுக பாஜகவுக்கு இடையில நடைபெறுகிறது அப்படின்னாலும் அவர்கள் இருவரை தாண்டி டிடிவி ஓபிஎஸ் இவர்களுக்கு இந்த கூட்டணியில் இடம் இருக்கா? ஏன்னா டிடிவி அவர்கள் நேற்று கூட பேசுறப்போ சில பழமொழியெல்லாம் சொல்லி இருந்தாரு. அதனால ஒரு வகையான பொய் பரப்புரையை அவங்க மேற்கொள்றாங்க, இன்னும் முடிவாகல அப்படின்றத அவர் தரப்புல சொன்னாரு. டிடிவியும் ஓபிஎஸும் என்டிஏல இடம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல ஏதாவது டேர்ம்ஸ்ல கொண்டு வர பாஜக ட்ரை பண்ணுமா? நிச்சயமாக அவர்கள் அதற்கான முயற்சிகள் எடுப்பாங்க. ஏன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை தேர்தல் களத்துல ஏற்கனவே திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி என்று தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் பரப்புரை செய்துட்டு இருக்காரு. அப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி முன்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு அந்த அணியை பலப்படுத்துறது. நீங்க அமித்ஷா அவர்கள் திருநெல்வேலியில் பேசுகிற பொழுது கூட நம்ம கிட்ட இத்தனை சதவீத ஓட்டு இருக்குன்னு அவர் ஒரு சதவீதத்தை குறிப்பிடுகிறார், அதிமுகவுடைய ஓட்டு சதவீதத்தை குறிப்பிடுகிறார். பட் அவர் குறிப்பிட்ட அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி 2024 பாராளுமன்ற தேர்தலில் இருக்கக்கூடிய ஓட்டு கணக்கு என்பது ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்களை உள்ளடக்கியது, பிளவுபட்ட பாமகவை உள்ளடக்கியது. அப்ப அவர்களை எல்லாம் கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும். இன்னைக்கு அந்த பாமகவினுடைய பிளவை பத்தி கூட பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 24ஆம் தேதி தன்னுடைய முடிவை அறிவிக்க இருக்கிறார், எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாள்ல. அதற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்பாக பியூஷ் கோயல் அவர்களுடைய வருகை என்பது நிச்சயமா அது தொடர்பாகவும் அவர்கள் வலியுறுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. என்னதான் கூட்டணி சீட் ஷேரிங்காக வந்திருக்காரு, கூடுதல் சீட்டுகளை பெறணுங்கிறது இலக்காக இருந்தாலும் கூடுதல் சீட்டுகளை பெறுவதை விட வெற்றி பெறுகின்ற தொகுதிகளை பெறுவதும் ஒரு இலக்கா இருக்கும். அப்ப வெற்றி முக்கியம். வெற்றிக்கு என்ன அடித்தளம்? அந்த கூட்டணி வலுவாக கட்டமைக்கப்பட்டிருக்கணும். அந்த வலுவான கட்டமைப்புக்கு ஓபிஎஸ் போன்றவர்கள் உள்ள இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற இடத்துல பியூஷ் கோயல் அவர்கள் வலியுறுத்துவார். நிச்சயமா இன்னைக்கு அந்த சந்திப்புல அதுவும் ஒரு மையமாக இருக்கும். டிடிவி தினகரன் அவர்களை பற்றி பேசுவாங்க. ஏன்னா கடந்த காலங்கள்ல 2019 பாராளுமன்ற தேர்தலில் இதே பியூஷ் கோயல் அவர்கள் தேர்தல் பொறுப்பாளராக இருந்தார். தமிழ்நாட்டுல பாஜகவினுடைய தேர்தல் பொறுப்பாளராக இருந்தார். இன்னைக்கு வெறும் 5 தொகுதிகள்ல தான் பாஜக போட்டிட்டாங்க. ஒட்டுமொத்த 39 தொகுதிகள்ல தேனியில மட்டும்தான் இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயித்திருந்தது. தேனியில ஜெயித்தது ஓ பன்னீர்செல்வம் அவருடைய மகன். சோ அந்த தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளை அது கூட அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா பிளஸ்ஸா இருக்கும். அவர் கொஞ்சம் கூராய்வு செய்தே பேசுவார்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா இந்த அதிமுக இன்னைக்கு வலுவாக தான் இருக்கு, பலவீனமாக எல்லாம் இல்லை. 21% ஓட்டை காட்டியிருக்காங்க நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில், ஒரு பிரதமர் வேட்பாளரையே காட்டாம. சோ இருந்த பிறகும் கூட வெற்றி என்பதுல இன்னைக்கு புதுவரவா விஜய் வந்திருக்கிறதுனால அதை எதிர்கொள்வதற்கு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை பலமாக கட்டியமைக்கணும்னு பாஜக விரும்புவாங்க. அதையும் இன்னைக்கு பேசுவாங்க அப்படின்னு தான் பாக்குறேன். நன்றி சார். இணைப்பில் உங்கள் தரப்பு பார்வையை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி.